எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி பீன்ஸ் பருப்பு உசிலி பண்ணலான்ட்டு இதே மெத்தடில் நீங்கள் எந்த உசிலி வேணாலும் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஒரு நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்துப்போம், குட்டி கப் எடுத்துப்போமா, அதில் வந்து ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த கப்லேயே ஒரு அரை கப்போ இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா இதை ஆட் பண்ணி கொஞ்சமாக அந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு அப்படிங்கிறதால வந்து கொஞ்சம் நல்லா மைய தான் அரையும், நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து ரொம்ப பேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்லாம் நினைக்காதீங்க. தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணக்கூடியது தான் இது பருப்பு உசிலி. நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். தனியாக வேக வச்சுலாம் பண்ண மாட்டேன். கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த அரைச்சோம் இல்லையா பருப்பு பேஸ்ட்டு, அதை டேரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அது கடாயில் ஒட்டாமல் வரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கடாயை விட்டு இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். நீங்கள் பரட்டி இந்த மாதிரி எடுத்துடலாம். கடாய் மட்டுமே வந்து நான்ஸ்டிக்காகவோ இல்லை நீங்கள் நல்லா பழகின அடிகனமான பாத்திரம் ஏதாவது கடாய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய நாள் பழகியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டக்கூடாது, அடி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கடாய் எடுத்துக்கோங்க இது பண்ணுறதுக்கு. அதுதான் மெயின். நீங்கள் நார்மலாக கொஞ்சம் தக்கையாக இருக்க ஸ்டீல் பாத்திரம்லாம் போட்டிங்கன்னா போட்டோடனே கருக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா ஒரு பரட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பரட்டினாலே இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. இதில் வந்து இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% கிட்ட டன் ஆகிடும், அதாவது குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பருப்பை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். பருப்பு முழுசாக வேகலை, ஒரு பாதி தான் வெந்திருக்கு. இப்போ நம்ம குக்கர்லையோ இல்லை நம்ம ஸ்டீமில் வேக வச்சு எடுக்கிறதா இருந்தால் கூட பருப்பு உசிலிக்கு என்ன பண்ணுவோன்னா ஒரு பாதி வேக்காடில் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம காயோடு சேர்ந்து அதை நல்லா உதிர்த்து விட்டு வேக வைக்கும் போது தான் காயிலும் ஒரு ருசி இருக்கும், சாப்பிட்றது சேர்ந்தா போல் இருக்கும் பருப்பு உசிலி எந்த காயோடையும் செய்யும் போது. ஸோ அந்த மாதிரி தான் இதில் ஒரு 50% குக் ஆகிடும். அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம காய் தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் பீன்ஸு, ஏன்னா இது நம்ம கடைசியாக வந்து பருப்புலாம் ஆட் பண்ணி பீன்ஸை வந்து நல்லா போட்டு வதக்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி உதிரியாக வர அளவுக்கு பருப்பும் பீன்ஸும் சேர்ந்தாப்புல வர அளவுக்கு ரொம்ப நேரம் வதக்குவோம் கடைசியாக பீன்ஸ் வெந்ததுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ்வலாக பொரியல் பண்ணுற மாதிரி முதல்ல போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும் அப்படின்னு விட வேண்டிய அவசியம் கிடையாது. பீன்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு தேவையான உப்பு, பருப்புலேயும் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். அந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டு பீன்ஸில் உப்பு போட்டுக்கோங்க. பீன்ஸுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக கடாயில் ஸ்பேஸ் பண்ணி இந்த நம்ம பருப்பு இருக்கு இல்லையா, இதை போட்டோம் அதையும் நடுவில் போட்டுட்டு சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இது எதுக்குன்னா அடி பிடிக்காமலே இருக்கும். ஒரு ஸ்டீம் க்ரியேட் ஆகிறதுல பீன்ஸும் வெந்துடும், பருப்பும் ஃபுல்லாக ஒரு 100% குக் ஆகிடும். நீங்கள் அந்த தண்ணியை விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பை உடச்சி விட்டிங்கன்னா நல்லா உதிர்ந்து வரும். அது உதிர்ந்து வர அளவுக்கு நீங்கள் உடச்சி விட்டுருங்க. பீன்ஸும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50-60% குக் ஆகிடும். 5 நிமிஷத்துலேயே பீன்ஸ் வெந்துடும், பருப்பும் முழுசாக வெந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அழகாக உடஞ்சி இந்த மாதிரி உதிர்ந்து வரும். பார்த்திங்கனாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் அப்பப்போ இந்த பருப்பு உடஞ்சி வர அளவுக்கு இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா ஈஸியாக உடஞ்சி வரும். இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக பருப்பு கெட்டியமாக வெந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இவ்வளோ ஈஸியாக உடைக்க வராது. அதனால தான் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் திறந்து பார்த்து இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பீன்ஸ் பருப்பு எல்லாமே ஃபுல்லாகவே வெந்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வைக்க வேண்டாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பீன்ஸும் வெந்திருக்கும், பருப்பும் ஃபுல்லாகவே வெந்திருக்கும். பட் பருப்பு உசிலிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபட்டு, அதாவது நல்லா ஃப்ரை ஆகி இந்த பருப்பு கலர் பீன்ஸோட கலரெல்லாம் மாறணும், நல்லா வறுபடணும். நான் நான்ஸ்டிக் பேனுங்கிறதால எண்ணெய் எனக்கு கம்மியாக தான் தேவைப்படும். நான் எண்ணெய்லாம் எக்ஸ்ட்ராவாக விடலை. பட் நீங்கள் நார்மல் இண்டாலியம் அந்த மாதிரி ஏதாவது கடாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்பப்போ எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி வரணும். கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆரஞ்சாக இருக்கும், பீன்ஸும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களை பீன்ஸ் ஃப்ரை பண்ண வேண்டாம், திருப்பி ஃப்ரை பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி
கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா பருப்பு நல்லா அதுக்கு நம்ம உதிர்த்து விட்டதுக்கப்புறமும் இது நல்லா இந்த மாதிரி உதிர்ந்துடும். பீன்ஸு அப்புறம் பருப்பு இது ரெண்டும் சேர்ந்தா போல் வரும். இந்த மாதிரி சேர்ந்து வேக வச்சா தான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பீன்ஸ் பருப்பு உசிலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், சீக்கிரமாகவே பண்ணிடலாம். பீன்ஸ் பருப்பு உசிலி வந்து வெறும் கடலைப்பருப்பில் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் செய்வாங்க. கடலைப்பருப்பு கேஸு நமக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறதால வந்து நிறைய பேர் பீன்ஸ் பருப்பு உசிலி செய்கிறதே இல்லை. இங்கே பாட்டி பார்த்திங்கன்னா வாழைப்பூ பருப்பு உசிலியும் கூட சிறுபருப்பு யூஸ் பண்ணி பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. நான் எப்போவுமே பருப்பு உசிலி வந்து பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்கோசம் தான் கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, மிச்சப்படி பாசிப்பருப்பு வச்சு தான் செய்வேன். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் பீன்ஸ் பருப்பு உசிலி தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.